சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிறகடிக்கும் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா முத்து மீனா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட கடையை வந்து எப்படியாச்சும் திரும்ப வைக்கணும் அப்படின்றக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஏன்னா வேணுமே வந்து யாரோ பழி வாங்குறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலில் புதுசாக அந்த ஆஃபீஸர் தான் அந்த வேலைலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி முத்துவோட ஃப்ரெண்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து பேச வைக்கிறாரு. அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா பணம் தான் குறிக்கோள் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காரு. இதுலேருந்தே புரிஞ்சு போகுது முத்துக்கு வந்துட்டு இவர் வந்து பணத்துக்காண்டி தான் யாரோ சொல்லி பேச்சு கேட்டு பண்ணியிருக்காரு. வேறு ஒரு வழியில் தான் போய் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியா கமிஷனரை போய் பார்க்குறாரு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நடந்துச்சு. கண்டிப்பாக அவர் வந்து பொய் சொல்லி தான் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் கடையை வந்து தூக்குனாரு பணத்துக்கு ஆசைப்பட்டு. நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரில் வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தான் உண்மை தெரிய வரும். அந்த ஆள் வந்து பணத்தை எங்ககிட்டே வந்து கேட்குறாரு. என் ஃப்ரெண்டு மூலியமாக வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. உடனே அந்த கமிஷனர் நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் வர முடியாது. நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு ட்ரை பண்ணி அந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. போலீஸ்லாம் அதாவது கமிஷனர்லாம் நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாரு. உடனே முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் சோகமாக வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்கு தெரியும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜயை வந்து டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நிறையா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு முத்து வந்துட்டு விஜய் வந்து டாக்டர் பட்டம் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்வதி மூலியமாக தான் வந்து அவங்க தெரிய வரும். அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா கமிஷனரோட ஒய்ஃபு. அதனால் வந்து முத்துவை தெரியுறதுனால அவங்க வந்து முத்துவுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா அவங்க அம்மா அதாவது அவங்க பெற்ற தாயே வந்து தப்பு பண்ணாலும் அதை வந்து சரி பண்ணுற ஆள் தான் இவர். அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் இவர் நல்லவர் தான். இவர் சொல்கிறதுல ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வந்து முத்துவுக்கு தான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியும். முத்து மீனா தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயமுமே போராடி வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோயிலில் வரவங்கள்ட்டலாம் எங்கள் பொருள்லாம் நல்ல பொருள் தான். இத்தனை வருஷம் நீங்கள் பொருள் வாங்குறீங்க. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் அழுகி போன பொருட்கள்லாம் விற்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்கன்ற மாதிரி அந்த மாதிரி வாங்குறாங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணி தான் இதுக்கு காரணம் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து வந்து கண்டுபிடிக்க போகிறாரு. அப்படி தான் வந்துட்டு கொண்டு போவாங்க. சிந்தாமணிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ரோஹிணியை மாட்டி விடுவாங்களா மாட்டி விட மாட்டாங்களான்றது தெரியலை. ஏன்னா ரோஹிணி எல்லா விஷயத்துலையுமே எஸ்கேப் ஆகிட்டு தான் வராங்க. ஆனால் வந்து சிந்தாமணி மாட்டுறது ஒரு ஆஃபீஸர் மாட்டினதுக்கப்புறம் இந்த இந்த கால் நம்பரில் இருந்தால் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் அழுகின பொருளை வந்து விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக அதான் வந்து நடக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக போராடி மீனா வந்து அவங்க அம்மாவோடைய கடையை வச்சுருவாங்க. அப்படி தான் போகுது.